இரண்டு நாடுகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா மிசைல்ஸ் வந்து நிறையா இருக்கு. எந்த பகுதி வேணா தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவிடம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் அளவுக்கு பயணிக்கக்கூடிய அளவுக்கான மிசைல்ஸ் இருக்கு. பாகிஸ்தான்கிட்டையும் கிட்டத்தட்ட 2800 கிலோமீட்டர் அளவுக்கான பயணிக்கின்ற அளவுக்கான மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கு. இரண்டு நாடுகளிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்தியாவிடம் 172 அணு ஆயுதங்கள் இருப்பதாக வந்துட்டு ஸ்டாக்லாம் இன்டர்நேஷனல் பீஸ் இன்ஸ்டியூட் வந்து அவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கை வந்து தர்றாங்க. பாகிஸ்தான் வந்து 170 இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்தியாட்ட 172, அங்க 170. இவ்வளவு ஈக்குவலா? ஆமா, ஈக்குவல் பவர். ஆமா ஆமா. ஸ்டாக்லாம் அணு ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் ஈக்குவல் பவர்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுல வந்துட்டு இந்தியாவோட வந்துட்டு ஏர்கிராஃப்ட் மூலமாக வந்து பாம்பு பண்ணக்கூடிய ரெடி பண்றக்கூடிய கெப்பாசிட்டில ஒரு 48 அணு ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. மிசைல்ஸ் மூலமாக ஏறத்தாழ ஒரு 80 அணு ஆயுதங்களை வந்துட்டு இவங்க தாக்குதல் நடத்த முடியும். அப்புறம் வந்து சப்மரின் மூலமாக கப்பல் மூலமாக தாக்குதல் நடத்துறதுக்கான இந்த இது இருக்கு. இதே ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பாகிஸ்தான்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 32 அணு ஆயுதங்களை ஏற்றி செல்வதற்கான ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. இது எல்லாமே ஸ்டாக்லாமுடைய அந்த இன்ஸ்டிடியூட்டினுடைய ஆய்வறிக்கையின் அடிப்படையில் நான் சொல்றேன்.